அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, உடைய மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய பேரவைகள் அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையால் பல்வேறு பிரச்சார பணிகளில் ஈடுபட்டு வரீங்க. அந்த பிரச்சார பணிகளை பொறுத்த வரைக்கும் அதை என்டிஎஃப் மீடியாவுக்கு அனுப்பி அதை செய்தியாக்குவதிலே கொஞ்சம் கவனக்குறைவாக தான் இருக்கிறீங்க. ஏன்னா இப்போ பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவிச்ச அந்த அறிவிப்புகளில் பார்த்தீங்கன்னா மாநிலம் முழுக்க தெருமுனை பிரச்சாரங்கள் 32 இருக்கும். ஆனால் அதை விட தாண்டி நடத்திருக்கீங்க பல ஊர்களில். அது எப்படி நம்ம கவனத்துக்கு அப்புறம் வருதுன்னு சொன்னால், ஏதாவது ஒரு குரூப்பில் நம்மளும் இருப்போம், அந்த குரூப்பில் இருக்கும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடி நடந்ததாக இருக்கும். இந்த ஊரில் நடத்திருக்கிறாங்க, இந்த ஊரில் நடத்திருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். ஆனால் மீடியாவில் அப்டேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்திருக்குதான்னு பார்த்தா வந்திருக்காரு. அது மாதிரி பல ஊர்களில் அதில் தொண்டிலாம் குறிப்பாக குரூப்பில் பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சிதம்பரமும் கூட பெரும்பாலும் ஒரு சில செய்தி தான் நிறைய வருது. நான் அந்த குரூப்பில் இருக்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் நான் இருப்பேன். அது கூட கவனக்குறை என்ன நினைக்கலாம், அழியும் இருக்கிற எடுத்து போட்டுவாரு கூட நீங்கள் நினைக்கலாம். கடலூர் மாவட்ட குரூப்பில் இருக்கிறேன், எடுத்து போட்டுவாரு இருப்போம். அந்த மாதிரி போட்டும் இருக்கிறோம். ஆனால் பல வேலை பிஸியில் இருக்கும்போது நம்ம கவனிக்காமல் குரூப் எடுத்தோம்னு சொன்னால் பார்க்க முடியாது. தனிப்பட்ட சாட்டில் வர்றதை கண்டிப்பாக எடுத்து போட்டுருவோம். இன்னைக்கு இல்லைன்னா கூட நாளைக்காவது பார்த்துட்டு அப்டேட் பண்ணிவிடுவோம். அதனால் குரூப்பில் இருக்கிறத பார்த்து எடுத்து போட்டுருவாருங்கிற அடிப்படையில் நீங்கள் இருந்துட வேண்டாம். தனிப்பட்ட முறையில் இன்ஷா அல்லாஹ் எனக்கு அனுப்பி வச்சுருங்க. நம்பர்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது அந்த பேரவைகள் அனுப்பக்கூடிய அந்த செய்திகளில் ஒரு போதுமான அளவுக்கான அந்த செய்திகள் முழுமை பெறாமல் இருக்குது. பல ஊர்கள்லேருந்து சகோதரர்கள் ஒரு புகைப்படத்தை மட்டும் அனுப்பிடுறாங்க. அனுப்பினோட ஒரு புகைப்படம் வந்திருக்கும். அந்த புகைப்படம் என்ன பார்க்கும்போது தெரியாது, திருமண பிரச்சாரம் போல தெரியும், ஒரு பெண்கள் பயன் போல தெரியும், பார்க்கும்போது நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இது எந்த ஊரில் நடந்தது, எந்த தெருவில் நடந்தது, யார் உரையாற்றினா, என்ன தலைப்பில் பேசப்பட்டுச்சு, அந்த விவரங்கள்லாம் இருக்காது. இதை நம்ம ஒரு டெக்ஸ்ட் பண்ணியோ அல்லது ஒரு மெசேஜ் பண்ணியோ இது என்ன நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால் அதுக்கு பதில் வாய்ஸ்லேயே போடுறாங்க. இந்த ஊரில் பாய், எங்கள் ஊரில் இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு பாய் அப்படின்ட்டு. அப்போ நம்ம கேட்டு நம்ம அதையும் என்ன பண்ணுறோம்னு சொன்னால் டைப் பண்ணி அதுக்கு நம்ம போடுறோம். இதில் வேலை பழுக்கள் அதிகமாகுது. ஆனால் உங்கள் ஊரில் அனுப்பும்போது நீங்கள் ஒருத்தர் மட்டும் போடுவீங்க ஒரு செய்தியை. இப்போ நம்ம 10 ஊர் செய்தி அந்த மாதிரி உட்காந்து டைப் பண்ண சொன்னால் நமக்கு வேலை பழு அதிகமாகிடும். அதில் குறிப்பிடும்போது ஒரு நிகழ்ச்சி கொடுத்த செய்தின்னு சொன்னால், ஒரு பெண்கள் பயன்னு சொன்னால் அதில் இருக்க வேண்டிய அம்சங்கள் என்னென்னா, தேதி, கிழமை, எத்தனை மணிக்கு நடந்தது, எந்த தெருவில் நடந்துச்சு, எந்த பகுதியில் நடந்துச்சு, என்ன தலைப்பு, அதே மாதிரி பேச்சாளர் யார், இதுதான் முக்கியமான அம்சம். அதை நீங்கள் விரிவுபடுத்திக்கலாம் வேண்டாம், உங்களுடைய அந்த இது அடிப்படையில் விரிவுபடுத்திக்கலாம். இந்த அம்சங்கள் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கீழே கடைசியாக முடிக்கிறீங்களா ஈவன், அதில் இன்ன பேரவை, இன்ன தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு, இந்த மாவட்டம் அப்படின்னு குறிப்பிட்டுருங்க. ஏன்னா சில பேர் நம்ம அந்த பேரவை மட்டும் குறிப்பிடுவாங்க. அதை நம்ம மீடியாவில் போடும்போது மாநிலம் முழுக்க வெளிநாட்டிலேருந்துலாம் பார்ப்பாங்க, இது எந்த மாவட்டம்னு அவங்களுக்கு தெரியாது. போடும்போது தேதி, கிழமை, டைமு, என்ன நிகழ்ச்சி, அந்த தலைப்பில் பேசப்பட்டுச்சு, பேச்சாளர் யார் அப்படிங்கிற இந்த அம்சங்கள் முக்கியமாக இருக்கணும். கீழே இன்ன பேரவை, தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு, இன்ன மாவட்டம் அப்படிங்கிறத கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதே மாதிரி புகைப்படங்கள் பல நேரங்களில் ஒரு தெளிவு இல்லாமல் வந்துடுது. அந்த செய்தியோடு வரும்போது புகைப்படங்கள் அந்த செய்தியை மெருகூட்டும். புகைப்படங்களில் போதுமான அளவுக்கு தெளிவு இல்லாமல் எடுத்துறீங்க. அது கொஞ்சம் தெளிவாக எடுத்தான்னு இன்ஷா அல்லாஹ். பல கோணங்களில் எடுங்க. அது நம்ம தணிக்கை செஞ்சுக்குவோம். 10 ஃபோட்டோ 10ஐயும் போட முடியாது. அதில் ஒரு 7 ஃபோட்டோவோ 5 ஃபோட்டோவோ நம்ம தணிக்கை செஞ்சு நல்ல தரமான ஃபோட்டோவை நம்ம வெளியிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அனுப்பும்போது நீங்கள் 10 அனுப்புங்க, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சில நிகழ்ச்சிகள் நம்ம தொடர்ச்சியாக நடத்துவோம். தொடர்ச்சியாக நடத்துறதுன்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை பெண்கள் பயான் அப்படி இருந்தால் கண்டிப்பாக ஒவ்வொரு வாரமும் இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக அனுப்புங்க. ஜும்மாலாம் இருக்குது பாருங்கள். ஜும்மா நம்ம ஒரு பள்ளி நடத்தக்கூடிய நம்ம ஜும்மா கண்டிப்பாக நடத்துவோம். ஜும்மாவை ஒரு செய்தியாக்க வேண்டியதில்லை. ஜும்மா இன்று ஜும்மா நடைபெற்றது அல்ஹம்துலில்லாஹ் அந்த கூட்டம் அதை செய்தியாக்க வேண்டியதில்லை. அந்த மாதிரியான சில சம்பவங்களை விட்டுருங்க. ஆனால் மற்றபடியான நிகழ்ச்சிகளை கண்டிப்பாக அதை போடுங்க. அதே மாதிரி இஃப்தார் நிகழ்ச்சி ஜும்மானா நடத்தாலும் ஒரு ஏதாவது சிறப்பான சம்பவம் அந்த ஜும்மாவில் நடந்துச்சுன்னா அதை செய்தியாக்கலாம். இப்போ நீர்மோர் வழங்குகிறோம், அந்த ஜும்மாவை ஒட்டி மக்களுக்கு நீர்மோர் வழங்கினோம், வந்தவங்களுக்கு எல்லாருடைய உணவு வழங்கினோம்னா அதை செய்தியாக்கிடலாம். கலந்துக்கிட்டாங்க வந்துட்டாங்க. சாதாரணமாக ஜும்மா நடக்கிறது செய்தியாக்க வேண்டியதில்லை. அது எல்லா ஊர்லேயும் பொதுவாக நடக்கக்கூடிய ஒன்று தான். அதே மாதிரி இஃப்தார் நிகழ்ச்சி நாங்கள் அனுப்பலாம், புகைப்படங்கள் அனுப்பலாம். இந்த கஞ்சி ஊற்றுறது அனுப்புவோம். 30 நாளும் அனுப்பணுமா? அப்படி 30 நாள் தேவையில்லைல்ல. இந்த ஊரில் நிகழ்ச்சி நடக்குது,
இந்த கஞ்சி ஊத்துன மக்களுக்கு ஒரு நாள், அடுத்து ஒரு வாரம் கழிச்சு ஒரு அப்டேட் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது தொடர்ச்சியாக இல்லாமல் ஏன்னா மக்களுக்கு சரிப்படைஞ்சிடக்கூடாது. 30 நாள் ஒரு பேரவையில் செய்தி திரும்ப திரும்ப போடும்போது அதே செய்தி தானே வரும். இன்று கஞ்சி ஊற்றப்பட்டது, இன்று இஃப்தார் திறக்கப்பட்டது, இன்று இரவு தொழுகை நடத்தப்பட்டது, 30 நாள் போடுறோம். அது மாதிரி இல்லாமல் அதெல்லாம் தவிர்த்துக்கலாம். அது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம அப்டேட் போடலாம். இந்த பள்ளியில் அது மாதிரி சிறப்பான முறையில் நடந்துச்சிங்கிறது போடுறது தப்பு இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துங்க இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய செய்திகளில் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். அதில் எதையுமே விடாமல் அனுப்புங்க. விடாமல் அனுப்பும்போது தான் நம்ம இப்போ இந்த வாசிச்சாங்கல்ல பொதுச்செயலாளர், அந்த எப்படி எடுக்கிறோம்னா அதெல்லாம் இந்த மீடியா நேரில் வரத்தில் வச்சு தான் நம்ம அதெல்லாம் கணக்கிடுறோம். இத்தனை திருமணி பிரச்சாரம் நடந்திருக்கு, இத்தனை பெண்கள் பயன் நடக்குதுன்னு சொல்லி அதை கொஞ்சம் கவனக்குறைவாக இல்லாமல் கண்டிப்பாக அதை அனுப்பிடுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.